சித்தர் யார்? சிவன் யார்? எங்கே இருக்கிறார் சித்தர்? எதனால் அவர் சித்தர்? அழுக்கு உடையில் பித்து பிடித்தார் போன்று இருப்பவர் சித்தரா? மத சின்னங்களில் வேடமிட்டு இருப்பவர்கள் சித்தரா? காவி சடை கமண்டலம் கொண்டவர்கள் சித்தரா? காட்டில் இருப்போர் சித்தரா? கடுகில் நுழைந்தோர் சித்தரா? கடலை குடிப்பவர்கள் சித்தரா? விளம்பரம் செய்து கொண்டு அலைபவர்கள் சித்தரா? யோகம் செய்பவர்கள் சித்தரா? பிறவி கடனே இல்லாதவர்கள் சித்தரா? கண்மம் கர்வம் இல்லாதவர்கள் சித்தரா? கடவுளை புறத்தில் துதிப்பவர்கள் சித்தரா? அதிகம் கற்று தெரிந்தவர்கள் சித்தரா? இப்படியாக பலரும் குழம்பியே எதையோ நம்பிக்கொண்டு உண்மையை உணராமல் வாழ்கின்றனர். இப்போது சில காலமாக காண்பவரையெல்லாம் சித்தர் என்று கூறி ஏமாற்றுவதை சிலர் தொழிலாகவே செய்து கொண்டிருக்கின்றனர். காரியகுரு காரணகுரு என்று பற்பல குரு பட்டங்களை வைத்துக்கொண்டு தியான பீடம் பேரில் மக்களை ஆட்டு மந்தையாக கருதி மேய்த்து வருகின்றனர். அதில் தம்மைத்தாமே சித்தர் என்றும் யோகி என்றும் குருஜி என்றும் சர்க்குரு என்றும் கூறிக்கொண்டு காடுகளை அடித்து மலைகளை ஆக்கிரமித்து மதம் பிடித்து அலைந்தும் வருகின்றனர். பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைகள் செய்து பலரின் சொத்துக்களை அபகரித்து வாழ்பவர்கள் எப்படி ஒரு பற்றற்ற துறவியாக இருப்பர் என்பதனை எவரும் சிந்திப்பதே இல்லை. இந்த விளம்பர கூத்தர்களால் எவருக்கும் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. பாதிப்பு மட்டும் நிச்சயம் உண்டு. ஆக நீங்கள் இங்கு காண்பவை அனைத்தும் மாயைகளே. உங்களின் பிறவி பிணியாலே நீங்கள் இங்கு பிறந்துள்ளீர்கள். அந்த வினையால் இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றீர்கள். சிலரை நம்பி ஆதாயம் பெறுகின்றீர்கள், சிலரை நம்பி ஏமாற்றம் அடைகின்றீர்கள். ஆதாயங்கள் வடுக்களாக இருப்பதில்லை, ஆனால் ஏமாற்றங்கள் வடுக்களாக உங்களிடம் இருக்கின்றது. சிலருக்கு அந்த ஏமாற்றங்களே நல்ல மாற்றங்களை உருவாக்கி தருகின்றது. அதன் பின்பு நீங்கள் எதையும் எதிர்பார்த்து எங்கும் உங்களை இழக்க மாட்டீர்கள். புறபக்தியின் உண்மை நிலையை அறிந்து உங்களையும் உங்களுள் உள்ள சீவனை மட்டுமே உண்மை என்று அறிந்து வினையை தீர்த்து வாழ்வீர்கள். அப்படித்தான் தன்னை அறியும் ஞான வாழ்வு வாய்க்கப் பெறுகின்றது. அதற்காகத்தான் உங்களுக்கு இத்தனை சோதனைகளும் நிகழ்த்தப்படுகின்றது. உங்களின் வேண்டாத செயல்கள் வேண்டிய செயல்கள் எதுவென்று உங்களுக்கு தெரிகின்றது. பின்பு அனைத்தும் மாயையே என்று நீங்கள் உணர்கின்றீர்கள். இத்தனை தெளிவை நீங்கள் பெற வேண்டுமென இந்த பேரண்டம் உங்களோடு ஒவ்வொரு காலத்திலும் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. இப்போது தெளிவாக சித்தர்கள் எப்படி இருப்பர் என்பதை பார்ப்போம். தன்னை அறிந்து தாமே பரமாகவும், ஞான ஒளி வீசும் கண்ணாகவும், தேக பொலிவாகவும், அட்ட சித்துக்களும் அடங்கப் பெற்ற சத்தாகவும், எண்ணிலடங்கா யோகங்களும் பெறப்பட்ட ஏகனாகவும் இருப்பர். அத்தகையவர்களே சித்தர்கள். தாமடைந்த சித்துக்களை கொண்டு சித்தாடல்கள் செய்யாமல் ஏதும் அறியாதவர்கள் போன்று ஏகனாய் மௌனியாய் வலம் வருவோரே சித்தர்கள். அத்தகைய சித்தர்கள் தன்னுள் கடந்து அண்டத்தோடு பிணைந்து ஆண்டவனாகவும் அவரே சிவவடிவாகவும் இவ்வுலகோரின் நல்வாழ்விற்காக இங்கு அவதரித்து மக்கள் சேவையை மாபெரும் சேவையாக்கி தன்னை விளம்பரம் செய்யாமல் தகுதியுள்ள சிலருக்கு மட்டுமே ஞானத்தை விதையிட்டு அவர்களை வழிநடத்தி பாதுகாத்து மும்மலத்தை கடக்க வைத்து அண்டியோரின் பிழையை பொறுத்து ஞான ஒளியை ஏற்றி வைப்போரே சித்தர்கள். உயிர்கள் அனைத்தும் நலம் வாழ அற்புத மனித பிறவியை உணர வைக்க சித்த மருத்துவத்தை தந்தவர்கள் சித்தர்கள். லட்சக்கணக்கான மூலிகைகளை கண்டறிந்து மெய்யான உடலில் பிணியை தீர்த்து மனதில் ஊனமோடு வாழ்வோரின் குறையினை நீக்கி மெய்ஞான பாடல்களை பாடி அறிவு கூர்மையோடு வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். மக்களை ஞானத்தின் சாதனமாக மாற்றி தன்னை அறியும் அறிவை தந்து எதையும் யாரிடமும் எதிர்பாராமல் கொடுத்துச் செல்வோரே சித்தர்களாவர். தன்னுள்ளே ஒளிரும் ஜோதியோடு ஐக்கியமாகி ராஜனுக்கெல்லாம் ராஜனாக விளங்கும் அவர்கள் இந்த உலகை ஆள்பவர்களாவர். அத்தகையோர் இங்கு தங்களை ஆடம்பரமாக வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஐம்பூதங்களை தன்னுள் அடக்கி வினையற்ற வாழ்வை வாழ்ந்து அந்தி சந்தி உந்தி என்று
அக்தினை அறிந்து தங்களுள் ஜீவ அமிர்தம் உண்டு மகிழும் அருளாளர்களே சித்தர்களாவர். சிவத்தின் ஊற்றறிந்து காற்றான காளியின் கணக்கறிந்து அதனை உள்ளூர ஊதுபவனே சித்தனாவான். மற்றவன் எல்லாம் உலக மாய பித்தனாவான். சித்தம் தெளிய மருந்து உங்களுள்தான் இருக்கிறது, உங்களுள்தான் இருக்கின்றது. அதனை நீங்கள் உங்களின் சுற்றத்தின் மூலம் பித்தம் தெளிந்து பார்த்தால் நிச்சயம் பிறை சூடலாம். அந்த பித்தம் தெளிந்த பின்பு உங்களின் மெய்யான உடலில் ரசவாதம் உண்டாகி பரவசப்படுத்தும். அதன் பின்பே சிதம்பரமான வெட்டவெளியில் இந்த பேரண்டம் ஞான பசியை தீர்த்து வைக்கும். அத்தகைய பேரண்டத்தினை உங்கள் பிண்டத்தில் காண வைப்பதே அதன் சித்தம். அத்தகைய பசியே சிவத்தை ருசித்து புசிக்கத்தான். ஆணவம் என்பது அன்பாக மாறுவதற்குத்தான். அத்தகைய சிவத்தை உண்பது உயிர் சக்தி, அதுவே காளி. அதனை உண்டு உணர்ந்ததுதான் சிவசக்தி, ஈஸ்வரம். அதன் உணர்வானதுதான் பராசக்தி, பராபரம். ஆக அந்த அருட்பசியை ருசித்தவன் சிவனாகிறான். வயிற்று பசிக்கு அன்னமும், உடல் பசிக்கு போகம் கூடிக்கழித்தும், மனப்பசிக்கு உயிரை தேடி சுவாசித்தும், உயிர் பசிக்கு சிவத்தை நாடி பயணித்தும் வாழ்ந்து அதில் முக்தியடைந்து நினைப்பதுதான் மனித வாழ்க்கை. ஆனால் அவ்வகையினை தாண்டி உயிர் பசியான நாணப்பசியின் ருசியை தேடி அப்பசியை ஆற்றிய பின் மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வோரே சித்தர்களாவார்கள். அத்தகைய சித்தர்கள் உடலாலும் மனதாலும் தன் பசியை நீக்கி பரவெளியாக முப்பாழ் கடந்து நிற்பர். சித்தர்களின் உயிர் சக்தி வாழை அன்னையின் துணையால் ஒடுங்கி உள்ளேயே நிற்கிறது. அதனால் சித்தர்களின் பசியினை நீக்கவே அமிர்தமான இறையே இறையாக வந்து சிவமாக்குகிறது. ஆக சித்தர்கள் தங்களின் காற்றின் ஊற்றினை அறிந்து அதனை உள்ளூர ஊதிய பின் உகாரமான ஊவையும் அகாரமான ஆவையும் உடன் சேர்த்து மகாரமான இம்மோடு ஒன்றி தன் உயிரை ஓம் என்று உணரப்பெற்று பிரணவ தேகமாகி உயிர் சக்தியை உள்ளே ஒடுக்கி சிவமாய் நிற்பர். தேகமே ஞானம் என்பதை உணர்ந்து உட்கடந்தவர்கள் நம் சித்தர்கள். அதாவது கருங்கல் பாறையை சிற்றுளி மூலம் மெய்யறிவு கொண்டு செதுக்கினால்தான் பாறையும் தெய்வ சிலையாக மாறும். அதுபோல் உங்களின் கல் நெஞ்சமும் கரையும்படி தினம் தினம் நீங்கள் வாசி கொண்டு ஊதினால் மெய்ப்பொருளான உயிர் சக்தியை அடைந்து தெய்வமாக முடியும். அப்படி தெய்வமானவர்களே சித்தர்கள். தாயுமான சாமிகள் இதனையே கல்லேனும் ஒரு காலத்தில் உருகும், என் கல் நெஞ்சம் உருகவில்லையே என்று பாடுகிறார். ஆக சீவனை அடக்கியவனே சித்தன், அவனே சிவன். அவன் சமாதி இருப்பிடமே திருக்கோவில். காலத்தை வென்றவர்கள் நம் சித்தர்கள். காலம் என்பது ஆண்டு, அந்த காலத்தை ஆண்டவர்களே ஆண்டவனாவார்கள். அந்த ஆண்டவனே சித்தர்களாவார்கள். ஆண்டவனே பல ஆண்டவனை உருவாக்க வழிகாட்டும் பாதையே சித்தர்களின் பாதை. உங்களின் மூட நம்பிக்கைகளை ஒழிக்கும் உண்மை பாதை. அருளன்னையாய் வாழையாய் வாசியாய் உங்களுள் புகுந்து சிவமாக்கும் மெய்ஞான பாதை. சித்த வித்தைகளும் சிவஞான யோகங்களும் சித்தர் வழிபாட்டில் மட்டுமே இருக்கின்றது. சித்தர்கள் மட்டுமே நடமாடும் தெய்வங்கள். சித்தர்களின் ஆற்றல் அண்டத்தின் ஆற்றலை விட உயர்ந்தது. சித்தர்களின் அறிவு முற்றும் கடந்த பரிபூரண மெய்ஞான செம்பூரணமாகும். இவ்வுலக மாயையை உணர்ந்து சித்தர்களின் மகிமையை உணர்ந்தவர்கள் மக்கள் தொண்டுகளையும் அறமுடைய செயல்களையும் செய்து கொண்டே ஒருபுறம் தன்னுள்ளே அறிவையும் ஆற்றலையும் பேரின்பத்தையும் தேடினால் சித்தம் நிலைக்க வாய்க்கும். நீங்கள் இயல்பாக பேதமின்றி இயற்கையோடு ஒன்றி வாழ்வீரானால் சித்தரை காணலாம், சித்தர்களின் அருளை பெறலாம், சிவமாகலாம், சித்தராகவும் ஆகலாம். நன்றி. ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க, போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில் வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பற்றியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் இது ஜீவாமிர்தம் அப்படின்ற ஒரு மாத இதழா வந்துகிட்டு இருந்தது. இட்ஸ் an excellent magazine.
சந்தா தொடர்புக்கு 91 76 56 47 23. சித்தர்கள் கற்றுத்தந்த மருத்துவ முறைகள், அவர்கள் அருளிச் சென்ற ஞானத்தின் சூட்சுமங்கள், சித்தர்களின் ஜீவ சமாதிகள் பற்றிய அரிய பல தகவல்களை அறிந்து கொள்ள பிரணவம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்திடுங்க.